டெய்லி ஒரே மாரி துவரம் பருப்புல சாம்பார் வச்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த ஹெல்தியான டிஃப்ரெண்டான பச்சை பயிறு சாம்பாரை ட்ரை பண்ணுங்க. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/3 கப் பச்சை பயிறு, 1 கப் நறுக்கின சொரக்காய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தண்ணியில கரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி நறுக்கியது, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது, சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு கை அளவு, பெருங்காயம் ஒரு சின்ன பிஞ்ச், கருவேப்பிலை 6ல இருந்து 7 இலைகள், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் தேவைக்கேற்ப. காரம் உங்களுக்கு அதிகமா வேணும்னா சாம்பார் பொடி நீங்க அதிகமா போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்க போடலாம், இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். சுரக்காயை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை பயிரை 3 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு தனியா வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு ஜீரகம் போட்டு பொரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. நான் இன்னைக்கு இங்க வெங்காயம் போடாம பெருங்காயம் போட்டிருக்கேன். நீங்க வேணும்னா வெங்காயம் போடுங்க. நான் ஜென்ரலி பெருங்காயமும் வெங்காயமும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க இங்க வேணும்னா உங்களுக்கு வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சிருக்க சொரக்காயும் இதுல போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சொரக்காயும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்க பச்சை பயிரை இதுல எடுத்து ஊத்துங்க. பச்சை பயிரை ஒன்னும் பாதியமா கொஞ்சமா மேஷ் பண்ணி அதை எடுத்து இதுல ஊத்திருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, அப்புறமா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போறோம். ஸோ இந்த காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இருந்தாலும் இப்போ இது வந்து கொதிக்கட்டும். நம்ம டெய்லி துவரம் பருப்புல சாம்பார் வைப்போம். இந்த பச்சை பயிரில் சாம்பார் வச்சிங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஒரே ஒரு விஷயம், பச்சை பயிரை நல்லா ஊற வச்சிங்கன்னா உடம்புக்கு டைஜஷனுக்கும் நல்லது, நல்ல பூவா வெந்தும் வரும், காவும் இருக்கும், நிறைய குவான்டிட்டியும் வரும். இப்போ வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. காய் வந்துடுச்சான்னு செக் பண்ணியாச்சு. காய் வெந்துடுச்சுன்னா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியையும் இதுல ஊத்தி இன்னொரு தடவை கொதி வர விடுங்க. ஸோ புளி ஊத்தி இன்னும் ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும். ஆல்ரெடி நல்ல காயும் வெந்துடுச்சு, பருப்பும் ஆல்ரெடி வெந்த பருப்பு தான். ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு உப்பு ஏதாவது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க இதை இறக்கி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்டான பச்சை பயிறு சாம்பார் வைங்க. டெய்லி துவரம் பருப்பு இல்லாம ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்டா பச்சை பயிரில் சாம்பார் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க அப்பாவோட சார்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. ஹரி கிருஷ்ணா.